வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் ராத்திரி தூங்கும்போது நடக்கிற ஒரு மர்மம். அதுதான் கனவுகள். இன்டர்நெட்ல தேடினா லைக் திஸ் ஏஐ ட்ரீம் வீடியோ இன் தமிழ் அப்படின்னு நிறைய ஏஐ உருவாக்குன வீடியோக்களை பார்த்திருப்போம். அத பார்த்துட்டு நம்ம கனவுகளும் இந்த மாதிரி நம்ம மூளை உருவாக்குற ஒரு கற்பனைன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மூல தரவுகளின்படி பார்த்தா கனவுகள்ங்கிறது வெறும் கற்பனை கிடையாது. அது ஒரு ஆழமான உண்மையான பிரபஞ்ச பயணம், அதாவது ஆஸ்ட்ரல் டிராவல். இந்த தரவுகள்ல இருக்கிற அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் ரகசியங்களை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் டீடைல்டா தெளிவா டீகோட் பண்ண போறோம். சரி, நாம டைரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்க லைஃப்ல எப்பவாவது ஆகாயத்துல பறக்கிற மாதிரியோ இல்ல திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்துல விழுற மாதிரியோ கனவு வந்து திடீர்னு திடுக்கிட்டு முடிச்சிருக்கீங்களா? நம்ம ஆழ்மனம் ஏன் இவ்ளோ ரியலிஸ்டிக்கான வித்தியாசமான காட்சிகள் உருவாக்கணும்? இது வெறும் மாயையா இல்ல நம்ம உடம்பு தூங்கும் போது நடக்கிற ஒரு சீக்ரெட் பயணமா? இந்த கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் ரொம்ப தெளிவான பதில்களை கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். முதல் பகுதி பிரபஞ்சமும் ஆன்மாவின் பயணமும். கனவுகளோட ஆரம்பத்தை புரிஞ்சிக்க நாம நேத்து ராத்திரி தூங்குன நேரத்துக்கு போகக்கூடாது, காலத்தோட தொடக்கத்துக்கே போகணும்னு இந்த தரவுகள் சொல்லுது. சுமார் 13.8 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிறு தெய்வீக ஒளியிலிருந்து தான் இந்த மாபெரும் பேரண்டமே உருவாச்சு. அந்த ஒளியிலிருந்து தான் பூமி உருவாச்சு, நம்ம உடம்பு உருவாச்சு, முக்கியமா நம்ம ஆன்மா உருவாச்சு. ஆக நம்ம ஆன்மாவுக்கும் இந்த அகண்ட பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆழமான கனெக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. இப்போ நாம தூங்கும்போது நம்ம ஆன்மா எப்படி டிராவல் பண்ணுதுங்கிறது விளக்க இந்த தரவுகள் ஒரு சூப்பரான மாடர்ன் எக்ஸாம்பிள் சொல்லுது. அதுதான் ப்ளூடூத் கனெக்ஷன். நீங்க நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது உங்க ஆன்மா உங்க உடம்ப விட்டு பிரிஞ்சு இந்த பிரபஞ்சத்துல ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுது. அப்படி பல கோடி கிலோமீட்டர் தள்ளி போனாலும் உங்க பிசிக்கல் உடம்புக்கும் உங்க ஆன்மாவுக்கும் நடுவுல எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் உங்களை சேஃபா வச்சிருக்கு. இரண்டாவது பகுதி, ஆசைகளும் மல்டிவர்ஸ் ரகசியமும். ஆன்மா டிராவல் பண்ணுது, சரி. ஆனா அது ஏன் டிராவல் பண்ணணும்? அதுக்கான ஃபியூவல் என்ன? நம்ம ராத்திரி நேர பயணங்களை தூண்டுறது வேற எதுவும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள தீர்க்கப்படாம இருக்கிற ஆசைகள் தான். சின்ன வயசுல இருந்தே வானத்துல பறக்கணும்னு ஆசை இருக்கும், இல்ல நம்மள விட்டு பிரிஞ்சு போன அன்பானவங்கள பார்க்கணுங்கிற ஏக்கம், கடவுளை தேடுற விஷயம், இல்ல ரியல் லைஃப்ல தீர்க்கவே முடியாத மனக்கஷ்டங்கள். இதை எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாகி இருக்கும். இந்த ஆசைகளையும் வழிகளையும் சுமந்துகிட்டு தான் அதுக்கான தீர்வு தேடி நம்ம ஆன்மா பிரபஞ்சத்துல பயணிக்குது. இப்போ இதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா மல்டிவர்ஸ், அதாவது பல பிரபஞ்சங்கள் இருக்குங்கிற கான்செப்ட். நாம வாழ்ற அந்த பூமிய வெர்ஷன் 1 அப்படின்னு வச்சுக்குவோம். இங்க நம்மால நடக்க மட்டும்தான் முடியும். ஆனா இன்னொரு பிரபஞ்சத்துல இதே மாதிரி இருக்கிற பூமியோட வெர்ஷன் 2ல மனுஷங்களால பறக்க முடியும். சோ வானத்துல பறக்கணுங்கிறவங்க ஆசையை தீர்த்துக்க உங்க ஆன்மா அந்த வெர்ஷன் 2 பூமிக்கு போய் அங்க இருக்கிற உங்க உடம்போட சேர்ந்து பறந்து என்ஜாய் பண்ணுது. காலையில முழிக்கும்போது அந்த உண்மையான அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு கனவா ஞாபகத்துல நிக்குதுன்னு இந்த தரவுகள் ரொம்ப ஆச்சரியமா விளக்குது. இத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சோர்சஸ் வைக்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம காண்ற கனவுகள் நம்ம மூளையோட வெறும் கற்பனை கிடையாது. அது எல்லாமே உங்க ஆன்மா வேற ஒரு பரிமாணத்துல, வேற ஒரு பிரபஞ்சத்துல நிஜமாவே அனுபவிச்சுட்டு இருக்கிற உண்மையான நிகழ்வுகள். நினைச்சு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கல்ல. மூன்றாவது பகுதி, கனவுகள் எதிர்காலத்தை காட்டுமா? ஆன்மா மத்த பிரபஞ்சங்களுக்கு போயிட்டு நிகழ்கால ஆசைகளை நிறைவேத்திக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஆன்மாவால காலத்துல பின்னாடியோ இல்ல முன்னாடியோ டிராவல் பண்ண முடியுமா? நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு ராத்திரியே பார்க்க முடியுமா? நீங்களே உங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு, அட இது அப்படியே என் கனவுல வந்ததே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அதுக்கான பதில இந்த தரவுகள் எப்படி தருதுன்னா, ஆமா, உங்க ஆன்மாவால எதிர்காலத்துக்கும் டிராவல் பண்ணி அங்க நடக்கிறத பார்க்க முடியும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதுதான் உங்க எதிர்காலம்ங்கிறத உங்களால அந்த நிமிஷத்துல உறுதியா நம்ப முடியாது. என்னைக்கு அந்த நிகழ்வு உங்க நிஜ வாழ்க்கையில நேர்ல நடக்குதோ அப்போதான், ஓ, இதத்தான் நாம முன்னாடியே கனவா பார்த்தோமா அப்படின்னு உங்களால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நான்காவது பகுதி, தெய்வ தரிசனம் மற்றும் பேய் கனவுகள். இதுவரைக்கும் ஆசைகள், எதிர்கால பயணங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் விட கொஞ்சம் அமானுஷ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த தரவுகள் உலகங்களை இரண்டா பிரிக்குது. கடவுள்கள் வாழும் தேவலோகம், அப்புறம் பேய்கள் வாழும் இரண்ட உலகம். உங்க மனசுல உண்மையான பக்தியும் தூய்மையான அன்பும் இருந்தா உங்க ஆன்மாவுக்கு தேவலோகத்துக்கு போக பர்மிஷன் கிடைக்கும். அங்கதான் நீங்க கடவுளை கனவுல பாக்குறீங்க. ஆனா தற்கொலை செஞ்சுக்கிட்டு தங்களோட ஆயுள் முடியும் முன்னாடியே சிக்கிக்கிட்ட ஆன்மாக்கள் இருக்கிற அந்த பேயோட உலகத்துக்கு உயிரோட வாழும் மனிதர்களோட ஆன்மாக்களுக்கு போக முற்றிலுமா அனுமதியே கிடையாது. அங்க நம்மனால போகவே முடியாது.
இங்கதான் ரொம்ப முக்கியமான லாஜிக்கலான ஒரு கேள்வி வருது. உயிருள்ள மனிதர்களோட ஆன்மா அந்த பேய்களோட உலகத்துக்கு போக முடியாதுன்னா அப்புறம் எப்படி நமக்கு பயங்கரமான பேய் கனவுகள் வருது? பேய்களை நம்ம எப்படி பார்க்கறோம்? சோ இதோட குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, நாம பேய்கள தேடி போறதில்ல. நீங்க தூங்கும்போது உங்க ஆன்மா ஆஸ்ட்ரல் டிராவல்காக உடம்ப விட்டு போயிருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல உங்க உடம்ப காலியா இருக்கும். இத சாதகமா பயன்படுத்தி மாட்டிக்கிட்ட அந்த பேய்கள் உங்க உடம்புக்குள்ள புகுந்து அதை திருட ட்ரை பண்ணும். இத பார்த்த உடனே உங்கள பாதுகாக்கும் கடவுள் ஒரே நொடியில உங்க ஆன்மாவ அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் மூலமா ரொம்ப ஃபாஸ்டா இழுத்து உங்க உடம்புக்குள்ள தள்ளுவாரு. அப்படி அதிவேகமா உங்க ஆன்மா உடம்புக்குள்ள வந்து விழற அந்த பெரிய ஃபோர்ஸ தாங்க முடியாம தான் நம்ம திடீர்னு அலறி அடிச்சுக்கிட்டு திடுக்கிட்ட எழுகுறோம். அது வெறும் பயம் இல்ல, உங்க உயிரை காப்பாத்தின வேகம். இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தரவுகள் நமக்கு தர்ற ரொம்ப வலிமையான ஆறுதலான மெசேஜ் இதுதான். எவ்வளோ பயங்கரமான பேய்கனவு வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா எந்த ஒரு தீய சக்தியாலும் உங்க உடம்ப ஒருபோதும் எடுத்துக்க முடியாது. உங்களை படைத்த கடவுள் எப்பவுமே உங்களோடவே இருந்து உங்க ஆன்மாவை பாதுகாத்து வழிநடத்துறார். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க ஆன்மா எந்த புது பிரபஞ்சத்துக்கு பயணிக்க காத்திருக்கு?